எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிவிகே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கேபினெட் மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. விஜய் என்ன வலியுறுத்தியிருக்காருன்னா வார்னிங் கொடுத்துருக்காரு அகெயின்ஸ்ட் அந்த கரப்ஷன் அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது வந்து அதில் இர்ரெகுலரிஸ் இருக்குது அப்படின்னு அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா யாராவது அவங்க வந்து சிவியராக வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். அவங்க மேலே கடுமையாக அவங்க வந்து அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டைரக்ட் பண்ணியிருக்காரு மினிஸ்டர்ஸ் கிட்ட என்ஷூர் பண்ணுங்க, அதாவது அவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து அதாவது க்ளீன் அண்டு பப்ளிக் சர்வீஸ் வந்து எப்படின்னா வித்தவுட் அந்த ஃபியரும் இல்லாமல் அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இங்கே சும்மா வெறுமை வந்து ஒரு 5 இயர் டேர்முக்காக இங்கே வரல. பீப்புள் வந்து என்னை இங்கே வந்து நம்பிக்கையின் பேரில் என்னை வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க இந்த இடத்துல. நான் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து க்ளீன் கவர்னன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஆக்ஷனில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இன்னொரு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. விஜய் அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ க்ரோ ஆகிட்டுருக்குல்ல இந்த ட்ரெண்டிங் அந்த ஃபிலிம் அந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறது ஸ்கூலில் அதை வந்து எடுக்கிறது போடுறது காலேஜஸில் கேம்பஸில் அதெல்லாம் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து மினிஸ்டர்ஸ்கிட்ட வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸை வந்து கர்ப் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தடை செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த கிரிட்டிசிசம் வந்து இந்த வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த ஷார்ட்லாம் வந்து அது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து எடுத்தது டிவிக்கே ஃபங்க்ஷனரிஸ் எடுத்தது வந்து சோஷியல் மீடியாவில் சர்ஃபேஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சொல்லப்படுதுன்னா அப்போசிஷன் பார்ட்டி வந்து டார்கெட் பண்ணுறாங்க ரூலிங் பார்ட்டியை. டிவிக்கே வந்து ஒரு ரீல்ஸ் கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்கிறதும் சொல்லியிருக்காங்க. மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் அதை ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து ப்ரீஃப் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி அண்ட் லா மினிஸ்டர் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கேபினெட் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கோம் அது அப்கமிங் பட்ஜெட் பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து பார்ட் ஆஃப் அந்த ரூட்டீன் ரிவ்யூ ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை ப்ரிப்பேரிங் த ஸ்டேட் பட்ஜெட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கஸ்டடியல் டெத்துக்கு வந்து ஒரு அந்த பேச்சு அதை பேசும் பொருளாச்சுல அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டிசேபிள்டு மேன் வந்து அந்த மாதிரி கஸ்டடியல் டெத் ஆகிருக்குல்ல அது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து 0 டாலரன்ஸ் அப்ரோச்சை தான் வந்து இது பண்ணுவாங்க இந்த கஸ்டடியல் டெத்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இல்லாமல் அந்த கஸ்டடியல் டெத் ஆனது காரணமானவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அது பொறுப்பானவங்க அதற்கு காரணமானவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மினிஸ்டர்ஸ் வந்து அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுவாங்க. அப்புறம் நெசசரி சப்போர்ட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அக்யூஸ் பண்ணியிருக்காரு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்க வந்து பிஜேபியோட வந்து இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு டிவிகே கவர்மெண்ட்டை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. லெஜிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து அதாவது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இப்போ ரூலிங் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அமைதி அந்த இதை வந்து கெடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நியர்லி 50 நாட்களாக அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறத்துலேருந்து இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய அலிகேஷன் அவர் வச்சுருக்காரு நிர்மல்குமார் அவர். அந்த பழனி மட்டுக்கிட்ட இருக்கிற அந்த 14 ஏக்கர் பார்சல் ஆஃப் லேண்ட் பற்றி அது பழனி மட்டுக்கு சொந்தமானதை பற்றி கண்ட்ராவர்சி இருக்குது. அதை வந்து லா மினிஸ்டர் வந்து டினை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து டிவிகே லீடரோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன் வச்சுருக்காங்க. பட் நாங்கள் தரோ இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸும் வந்திருக்குங்க. அதான் விசிகே லீடர் திருமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அர்ஜ் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த இதை வந்து ஃபார்மர் நேம் இருந்தது ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு திரும்பி வந்து அதை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பார்ட்டி கான்ஃபரன்ஸில் வந்து பேசும்போது அது வந்து தமிழ்நாடு அந்த தமிழ் நேஷ்னலிசம் அந்த
திருச்சி வெட்னஸ்டே அன்னைக்கு இது வந்து சொல்லியிருக்காரு திருமா. இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிறதே வந்து என்னன்னு சொல்ல எதுக்கு தேவை அப்படிங்கிறதுனா கேஸ்ட் அனிஹிலேஷனுக்காக அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து கிரியேட் பண்ணப்பட்டது வந்து ஐடென்டிட்டி ஆஃப் எல்லாருக்குமே இந்த கன்சிடர் அன்டச்சபிள்ஸ் எல்லாருக்குமே வந்து இது கன்சிடர் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. வந்து என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காருன்னா அந்த கேஸ்ட் எரடிகேஷன் அது அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. கோர் ஸ்லோகன்ஸ் ஆஃப் விசிகே அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காருன்னா விசிகே வந்து ஃபாலோ பண்ணுறோம் அம்பேத்கருடைய ப்ராட் விஷனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரைஸ் ஆஃப் விசிகே வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இதில் அப்படிங்கிறது, அதாவது டிவிகே அந்த ஐடியாலஜி அந்த ஐடென்டிட்டியில் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. விகேவை ஷேப் பண்ணுறதுலையும் கைட் பண்ணுறதுலையும் பெரிய ரோல் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய கட்சியை பற்றி சொல்லியிருக்காரு அவர். இந்த அப்போசிஷன் பார்ட்டி சொல்லியிருக்காங்கல்ல டிவி ரூலிங் பார்ட்டி கொலாப்ஸ் ஆகிடும் 6 monthஸில். அதை பற்றி திருமாகிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க வந்து 5 years கண்டிப்பாக இருப்பாங்க, இது மேண்டேட் ஃபார் பீப்புள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ரீசனும் கிடையாது இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஃபால் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர். டிவிகே வந்து அந்த அலியன்ஸோட வந்து கண்டிப்பாக லீடர்ஷிப்போட வந்து டிவிகே ஃபார்ம் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த வண்டலைஸ் பண்ணுறதை பற்றி கேட்டதுக்கு அவருடைய அந்த மதுரை அந்த சேலம் அதை பற்றிலாம் கேட்கும்போது டேமேஜ் பண்ணுறதை பற்றி கேட்கும்போது அவங்களுடைய இமேஜஸை இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள் ஒரு சில ஆட்கள் அண்ட் கம்யூனல் குரூப்ஸ் வந்து டெலிபரேட்டாக வேணும்னே வந்து இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட்டை இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் அது யார் எந்த மாதிரி மிக சேர்ந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் எதுவும் இனிமேல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுறது அந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாலெல்லாம் போடுறது அப்படிலாம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சிஎம் விஜய் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க பார்க்கணும், கரெக்டாக க்ளீன் கவர்னன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். அது வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருந்ததுன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.